மாடர்ன் வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை வந்து 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஆர் கிளைண்ட். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஆர் சர்வர். மூணாவது டேட்டாபேஸ். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு யூஏ மட்டும்தான். இதுக்குன்னு சொந்தமாக டேட்டா எதுவுமே கிடையாது. பேக் அண்ட் என்ன டேட்டா தரமோ அதை வந்து இங்கே ஃப்ரண்ட் எண்டில் ரெண்டர் பண்ணோம். ரெண்டர் மீன்ஸ் அந்த பேஜில் லோட் பண்ணோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ஒரு டேட்டா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணோன்னா பேக் எண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம். இப்போ பேக் எண்ட் என்ன பண்ணோன்னா ஃப்ரண்ட் எண்ட் ரெக்வஸ்ட் பண்ண டேட்டாவை ஒரு டிபி கொரியாக சேஞ்ச் பண்ணி அதை டேட்டாபேஸ் கிட்ட query பண்ணும். ஸோ டேட்டாபேஸ் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து ரிட்ரைவ் பண்ண உடனே பேக் எண்டுக்கு திருப்பி சென்ட் பண்ணும். ஸோ இப்போ பேக் எண்ட் என்ன பண்ணோன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு அகைன் சென்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து இதில் என்ன இடத்துல எந்த காம்போனண்ட்டுக்கு அந்த டேட்டா தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் இந்த டேட்டாஸ் வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ரெஸ்ட் ஏபிஐ. ரெஸ்ட் ஏபிஐ மீன்ஸ் ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஜேசன் ஃபார்மேட்டில் இங்கே கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. நேம் ஏபிசி இது மாதிரி கீ வேல்யூ பேரில் கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கிறத ஜேசான் ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஜேசானை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஎஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 மெத்தட்ஸ் இருக்குது. மேஜரான 4 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெட், அண்ட் செகண்ட் ஒன் போஸ்ட், தேர்ட் ஒன் வந்து புட் ஆர் பேட்ச்னு சொல்லுவாங்க, ஃபோர்த் ஒன் டெலிட். இதில் இந்த கெட் அண்ட் டெலிட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜேசான் டேட்டாவை சென்ட் பண்ணாமல் டேட்டாஸை ஃபெச் பண்ண பார்ப்போம். இதே இந்த போஸ்ட்டு அண்ட் புட் ஆர் பேட்சில் வந்து நம்ம இந்த ஜேசான் டேட்டாவை சென்ட் பண்ணி டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணுவோம்.